ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங்னா என்ன, அது எல்லா மொபைலும் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்போ எடுத்துக்கலாம். ஓப்போவில் வோல்டேஜ் பாருங்கள். இதில் எப்படி ஃபாஸ்ட் சார்ஜர் லோ சார்ஜராக கண்டுபிடிச்சுன்னா அவுட்புட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. இன்புட் அவுட்புட்னு இருக்கும். இதில் வந்து இன்புட் அவுட்புட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவுட்புட் எடுத்துகிட்டு இது வந்து 5 வோல்ட் இருக்குது, 2 ஆம்பியர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 5 வோல்ட் 2 ஆம்பியர்னா என்னென்னா, அது எப்படி நம்ம அது ஃபாஸ்ட் சார்ஜர் லோ சார்ஜராக கண்டுபிடிச்சுன்னா 5 2 இருக்குது. 5 2 எவ்வளோ வரும்? 10 வரும். ஓகேவா? அப்போ என்னது இது 10 வாட் சார்ஜ். இதுவே ஆம்பியர் 1ன்னு இருந்துச்சுன்னா 5 × 1 5. அப்போ 5 வாட் சார்ஜர்னு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். சரி, வோல்டேஜ்னா என்ன, ஆம்பியர்னா என்னன்னு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. வோல்டேஜ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஆம்பியர்னா என்னென்னா குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் குவான்டிட்டிஸ். அதாவது இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது ஜொமேட்டோவில் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. அந்த ஆர்டர் உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக வருது, ஓகேவா, அதான் என்ன சொல்லுவாங்க வோல்டேஜ். நீங்கள் எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதாவது எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு வருது, அது வந்து ஆம்பியர். ஓகேவா, உங்களுக்கு வர பொருளோட எண்ணிக்கை வந்து என்னது ஆம்பியர். அது எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வருது வோல்டேஜ். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் வோல்டேஜ்னா என்ன, ஆம்பியர் அப்படின்னா என்ன. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா குவால்காமில் பார்த்தீங்கன்னா 3.0 இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சேம் கால்குலேஷன் தான். அந்த ஆட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அது 10 வாட்டா 5 வாட்டா இல்லை 15 வாட்டா 30 வாட்டான்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஃபாஸ்ட் சார்ஜர் லோ சார்ஜராக நீங்கள் வாங்குறது அப்படின்னா ஆம்பியரை பார்த்து வாங்க. 2க்கு கீழே இருந்துச்சுன்னா நார்மல் சார்ஜர், 2க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் ஈஸியாக. இப்போ அடுத்தது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. என்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைலும் இருக்குது, பேசிக் மொபைலும் இருக்குது. இதில் நான் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணலாங்க. பட் ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கோ அந்த ஃபோனில் மட்டும்தான் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் ஏறும். அப்படி இல்லை நார்மலாக எப்படி சார்ஜர் ஏறுமோ அதே மாதிரி தான் ஏறும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க காம்பனன்ட்ஸோட ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம். அதை கொடுத்துருக்க காம்பனன்ட்ஸ் எத்தனை வோல்டேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கோ அதுதான் கொடுக்கும். அந்த பேட்டரிக்கு அதிகமாக வோல்டேஜ் வந்து கொடுக்காது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே அது ஸோ அப்போ என்ன இருக்கணும், உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, பேட்டரிக்கு அதிகமான கரண்ட்டை கொடுக்குறது தான் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் இதில் அந்த சப்போர்ட் இருக்கணும், அவ்வளோதாங்க.